அண்ட் ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உங்க அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்ன வேலை பாக்குறாங்கன்ற மாதிரி விசாரிப்பாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு டீடைல்ஸா சொல்ல இங்க ஹீரோட பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மூஞ்சே மாறும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இருங்க சொல்லிட்டு ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு கொஞ்சம் வெளியில வருவாங்க. வெளியில வந்து ஹீரோட அம்மா ஹீரோயினை பத்தி இனிமேல் இவன் அண்ணன் தான் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது, ஐயராத்துல அப்படிதான் வாங்கணும் போங்க தான் சொல்லுவாங்க. அதான் எங்க அம்மா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா உண்மையா தான் சொல்லிருக்காங்க, இனிமேல் அவன் உனக்கு அண்ணன் நீ அவனுக்கு தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் போன்ல இருக்கிற ஒரு போட்டோ காட்டிட்டு இதான் உங்க அம்மா அப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோட அம்மா கேட்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இவ வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த தங்கச்சி, நான் உனக்கு பெரியம்மா இவன் உனக்கு அண்ணன் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுவாங்க. ஹீரோயினோட அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே இருந்திருப்பாங்க. அதனால அவங்க சொந்தக்காரங்க கூட யார் கூடயுமே டச் இருந்திருக்காது. இந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க சந்திச்ச தருணங்கள் எல்லாம் பத்தி நினைச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு முன்னாடி அவங்க அத்தை பையன் கூட நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பார்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசி பழகிருப்பாங்க. பட் இப்போ அவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம தான் போயிடுச்சு. சோ இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த ஸ்டோரியோட கிளைமாக்ஸை நீங்களே முடிவு பண்ணுங்க. சொந்த பந்தங்களை கண்ணில் காட்டாம குழந்தைங்களை பிரிச்சு வளர்த்தது தான் இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷனுக்கு காரணமே. சோ உயிருக்கு உயிரை காதலிச்சு இவங்க 2 பேருமே தங்களோட காதல மறந்துட்டு அண்ணன் தங்கச்சியா வாழணுமா, இல்ல அந்த காதல் மட்டும் வாழ்ந்தா போதும் சொல்லிட்டு இவங்க உயிரை விடணுமா சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க.